தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க. பணம் இருக்குல்ல, ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கன்னு. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300ல 150 போனா 150 தானே. என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல? 150 தாங்க. என்னங்க 150 தாங்க? என்னடா இது? 150 தாங்க. ஏய் ரம்ஜானே வாங்க. நீ சொல்லியா நியாயத்தை? என்ன சொல்லுங்க? நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி, 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175ங்கறார். எப்படிங்க? 175 ஐயா. 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. போடா, பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. வீட்டுல யாரு பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா, பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறேன். நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. கோபப்படாதீங்க. Download ShareChat.